ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இடதுசாரி செயற்பாட்டாளர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக 67 இருந்து இருக்கு. இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கை வரக்கூடாதுங்கிறது. இப்ப சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கின்ற இப்போ 10ஆம் வகுப்பு எழுதுகிற மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இனிமேல் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் இனி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு வந்தா கண்டிப்பா அவங்க இந்திய அரசு தேர்வாவே எழுதணும். இது அது வரையும் சும்மா ஒரு லாங்குவேஜா படிக்கலாம். இப்போ அவங்க 3 மொழியும் எழுதி ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. இது எந்த வகையில ஆபத்து? இப்ப தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கைக்கு இது ஆபத்தா, இல்ல தமிழ்நாட்டினுடைய அந்த அதிகாரத்துக்கு வராதா? இது சிபிஎஸ்இ தனிங்க, இது உங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்களா? இது எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா என்பதல்ல, இந்திய மொழிகளுக்கு ஆபத்து, தமிழை அழிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி அப்படின்றதா நேரடியான விஷயம். தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கின்ற ஆவணம் வரைவு காலத்திலிருந்து 2016 இருந்து அந்த வரைவில் இருந்த கூறுகள்ல இருந்து இதை நம்ம பேசிட்டு இருக்கோம். 2020 அது கொள்கை என்கின்ற 66 பக்கம் ஆவணமாக வெளிவந்த பிறகு அதில் இருக்கிற வாசகத்தை நீங்கள் சரியாக படித்தால் அவர்கள் மொழியை மொழியாக அணுகவில்லை என்பது புரியும். மொழியை மொழியாக அணுகலை. ஒரு கல்விக் கொள்கை அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்விக் கொள்கையில மொழிக்கு எந்த இடத்துல பாத்திரம் அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய பயிற்று மொழி எதுவாக இருக்க வேண்டும், இந்த மண்ணினுடைய வரலாற்றை, இந்த மண்ணினுடைய அறிவியலை, இந்த மண்ணுக்கு தேவையானவற்றை ஒரு மாணவர் உள்வாங்கி அவர் ஒரு சிறந்த ஆளுமையாக வரணும்னா அதற்கு எந்த மொழி பயன்படும் என்பதுதான் ஒரு கல்வி ஆவணத்தில் மொழி குறித்த விவாதமாக இருக்கணும். ஆனால் இந்த ஆவணத்துல கல்வியை பத்தியே பேசல. அதுதான் அதுக்கு கல்விக் கொள்கைன்னு பேர் வச்சிருக்காங்க. அதை கடந்து மொழியை எப்படி அவங்க பாக்குறாங்கன்னா, பண்பாட்டு தளத்துல நோக்குறாங்க. அவங்க ஆவணத்துல தெளிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய நாட்டினுடைய மொழி வளர்ச்சிக்கும் பண்பாட்டு வளர்ச்சிக்கும் அளப்பரிய பங்களிப்பை செய்தது சமஸ்கிருதம். எனவே சமஸ்கிருதத்தை தொடக்க நிலையிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் எல்லா மட்டத்திலும் மாணவர்கள் இலகுவாக படிப்பதற்கு அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளும் செய்து கொடுப்போம்னு எழுதி வச்சிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட பத்திய, அந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட பத்திய பெரும்பகுதி மக்கள் புரிந்து கொண்டு விவாதிக்கவே இல்லை. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை சிறந்ததா மும்மொழி கொள்கை சிறந்ததா, கூடுதலா ஒரு மொழி பிடிச்சா என்ன என்கின்ற அளவுல தான் விவாதம் நடத்திட்டு இருக்காங்களே தவிர, சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய். இந்தியாவில் பண்பாடு என்று ஒன்று இருக்கின்றால் அந்த பண்பாட்டின் வேறு எதுன்னு கேட்டா அது சமஸ்கிருதம் தான் என்று சொல்லியிருக்கிறார்களே, அது தவறு. தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து பிறக்கல. அதுபோல் இந்தியாவில் இருக்கிற சில மொழிகள் சமஸ்கிருதத்திலிருந்து பிறக்கல. மொழி குடும்பமே வேற வேற. திராவிட இன மொழி குடும்பம் என்பது வேறு, சமஸ்கிருதத்தோட மொழி குடும்பம் என்பது வேறு. அது ஆரியோ யூரோப்பியன் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் கீழே தான் அது வருமே தவிர அது திராவிடியன் மொழி குடும்பத்துல வராது. இப்படி மொழி குடும்பமே வெவ்வேறாக இருக்கும் பொழுது, வெவ்வேறாக இருக்கும் பொழுது அது எப்படி அப்போ தமிழ் இந்திய மொழி இல்லையா என்கின்ற வகையில கேள்வி எழுப்ப வேண்டியவர்கள் அந்த மாதிரி கேள்வி எழுப்பாம அவங்க இருமொழியா மும்மொழியா என்பதோடு அந்த விவாதத்தை நிறுத்திக்கிட்டாங்க. இன்றைக்கு 2016 இருந்து தமிழ் மொழி உள்ளிட்ட ஹிந்தி ஹிந்தி திணிப்புன்னு பேசுறவங்க ஹிந்தி மொழி அழிப்புக்கான ஏற்பாடு தான் இது. ஹிந்தி மொழி அழிப்புக்கான ஏற்பாடு தான். அதாவது எப்படின்னா, இந்த கடல்ல சொல்லுவாங்கல்ல, சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிடும், பெரிய மீன் அதை விட பெரிய மீன் சாப்பிடும், கடைசியா அதை மனுஷன் வலையில பிடிச்சிட்டு வருவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை போல்தான் வட இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளை விழுங்கிய மொழி எதுன்னா இந்தி. இப்ப இந்தியை விழுங்குவதற்கு சமஸ்கிருதம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப மகாராஷ்டிரா துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓரளவுக்கு அவங்க போராட்டத்தை தீவிரப்படுத்தினதால மராத்தி மொழி அங்க கொஞ்சம் காக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா மராத்தி மொழிக்கும் அந்த நிலை ஏற்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேஷ்ல, பீகார்ல இருக்கிற பல மொழிகள் மிகவும் தொன்மையான ஆவாது மொழி, ராம் சரித்திரமனாஸ் துளசிராம் எழுதினாரே அந்த மொழி ஆவாதி மொழி. அந்த ஆவாதி மொழி விந்தி விழுங்கியது, அதுதான் உண்மை. பீகாரில் இருக்கிற பல மொழிகள், பல திரைப்படங்கள், இலக்கியங்கள் இருக்கக்கூடிய மொழிகள், அந்த மொழியெல்லாம் விழுங்குற மொழி எதுன்னா ஹிந்தி மொழி. இப்ப கடைசியாக இந்தியை விழுங்குவதற்கு சமஸ்கிருதம்.
இது வந்து ஒரு மாதத்திற்கு முன்னாடி கேந்திர வித்யாலயா சுற்றறிக்கை வர்ற வரைக்கும் இது அத்தனையுமே வந்து கற்பனைன்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம். இதெல்லாம் ஏதோ பேசுறாங்கப்பா. கேந்திர வித்யாலயா சுற்றறிக்கை படிச்சீங்கன்னா தெளிவாக ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்காக அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, R1 R2 R3 3 மொழி. இந்த 3 மொழியில R3 இருக்கு இல்லைங்களா, அந்த R3க்கு கட்டாயமாக ஒரு செக்ஷன், அதாவது ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு பிரிவு சமஸ்கிருத பிரிவு இருக்கணும். ஒரு செக்ஷன் சிபிஎஸ்இ ஸ்கூல் எல்லாத்துலயும் கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கு அனுப்புறாங்க. அப்படி ஒரு சுற்றறிக்கை. அதாவது எப்பொழுதுமே அவர்களுடைய தந்திரம் என்னன்னு கேட்டா, நேரடியா அடிக்க கூடாது. அவன் சாகறான் அப்படின்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அவன் வந்து நான் நல்லவன் நினைச்சுக்கிட்டே இருக்கணும், நான் அவனை கொண்டுறணும். இதுதான் அவங்களுடைய வழிமுறை. அப்படித்தான் அவங்க கல்விக் கொள்கையை அணுகிறாங்க, மொழிக் கொள்கையை அணுகிறாங்க. அப்போ மொழி அழிப்புக்கும் அவர்கள் நினைக்கிற மொழியை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கும் எத்தகைய தந்திரங்களை செய்ய முடியுமோ அத்தனை தந்திரங்களையும் அவங்க வந்து செய்வாங்க. ஏன்னா மக்கள் கிட்ட எப்படி அவங்க ஆண்டோனியோ கிராம்சி சொன்னது போல, ஆளுகின்ற வர்க்கம் வந்து சிவில் சமூகத்துடைய ஒப்புதலை பெறாமல் அதன் மீது தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லைன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு அதை பழக்கப்படுத்தும். ஆமா, அவரை பழக்கப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வைக்கிற மனநிலைக்கு கொண்டு வர்றது. அப்போ இயலாமையை கொண்டு வர்றது. அதான் நம்ம வந்து கேஸ்லைட் தியரின்னு சொல்றோம். ஒரு மனிதனுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை இழக்க செய்து, தன் கூட இருப்பவர்களை எல்லாம் மறுத்து எதிரியையே நம்பக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவரை தயார் செய்து, அது என்றைக்கு அவன் முழுமையாக அந்த எதிரியை நம்ப தொடங்கிறானோ அன்றைக்கு தான் எதிரி அவனை அழிப்பான். அந்த எதிரி தன்னை அழைக்கும் வரை அவனுக்கு வந்து இவன் தான் எதிரி, இவன் என்னை அழிக்கிறான் அப்படின்னு அவனால் உணரவே முடியாது. அவன் உணர்ற நேரத்தில் அவன் உயிரோடே இருக்க மாட்டான். இது வந்து கேஸ்லைட் தியரி. உளவியல்ல மிக முக்கியமான ஒரு கோட்பாடு வந்து கேஸ்லைட் கோட்பாடு. அந்த கோட்பாட்டை தான் இவங்க தேசிய கல்விக் கொள்கையில நடைமுறைப்படுத்துறாங்க. இப்ப இந்த கேந்திர வித்யாலயா சுற்றறிக்கையை நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டா, கேந்திர வித்யாலயா என்கின்ற மத்திய பள்ளிகள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு மாற்றலாகி போகக்கூடிய ஒன்றிய அரசின், பொதுத்துறையின், மாநில அரசின் அலுவலர்களாக, ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகளுக்காக. ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மாறுறாங்கன்னா அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தோட சூழல் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு பள்ளிகள். அப்ப அதுல படிக்கிற பெரும்பகுதி பிள்ளைகள் யாரு? இந்த மாதிரி மாற்றலாகக்கூடிய பெற்றோருடைய பிள்ளைகளை தான் இருக்க முடியும். இந்த சுற்றறிக்கை என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு பிரிவு, ஒரு செக்ஷன், 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஒவ்வொரு வகுப்பு இருக்குன்னா ஒவ்வொரு வகுப்புல ஒரு பிரிவாவது என்ன பிரிவு இருக்கணும்? சான்ஸ்கிரிட் பிரிவு இருக்கணும். அந்த சான்ஸ்கிரிட் பிரிவுல யாரா படிக்கணும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் மாநிலம் விட்டு மாநிலம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சமஸ்கிருதம் படிக்கணும். அப்போ பெரும்பகுதி எதை படிக்கணும்? சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்றது. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே சுற்றறிக்கையில பிற மொழிகள், இப்ப மராத்தி, மகாராஷ்டிரால இருந்து ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து எனக்கு மராத்தி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னா, குறைந்தது 15 நபர்களாவது இருந்தால்தான் அந்த மொழிக்கான ஆசிரியர் நியமிக்கப்படும். அப்ப நான் எனக்கு மராத்தி வேணும்னா நான் 15 மராத்தி பிள்ளைகளை நான் கூட்டிட்டு வர முடியும். எனக்கு குஜராத்தி வேணும்னா நான் 15 குஜராத்தி பிள்ளைகளை கூட்ட வர முடியும். எம்எல்எம் பிசினஸா நான் 15 பேரை கொண்டு வந்தாலும் எனக்கு டீச்சர் கொடுப்பீங்கன்னு சொன்னா, அப்போ அது கல்வி உரிமையே மறுக்கிற ஒரு ஏற்பாடு இல்லையா? அப்போ நீங்க வந்து மொழியை பறிக்கலாம்னா ஒரு ஆசிரியர் ஆகிற, அதை சோவியத் யூனியன்ல லெனினும் ஸ்டாலினும் செய்து காட்டினார்களே. சோவியத் ரஷ்யால அது நடைமுறைக்கு இருந்தது. ஒரே ஒரு மாணவர் என்று சொன்னால் அதுதான் பொது உடைமை தத்துவம். அதனாலதான் இன்னைக்கு யுஎஸ்எஸ்ஆர் வந்து உங்களுக்கு சோவியத் யூனியன் வந்து அறிவியல் அவ்வளவு பெரிய ஆளுமையாக வளர்ந்ததுக்கு, அமெரிக்காவுக்கு முன்னாடி விண்கலத்தை அனுப்ப முடிந்தது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் ஒரே ஒரு மாணவர் என் தாய்மொழியில படிக்கணும்னு சொன்னா, உயர்கல்வி, நான் சொல்ற தொடக்க கல்வி அல்ல, உயர்கல்வியை அந்த மாணவருடைய மொழியில கொடுக்கறதுக்கான உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். அதுதான் மக்களை நேசிக்கக்கூடிய அளவில் இருந்து பிடிக்கும். தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை என்பது ஒரு அறிவியல் பூர்வமானது, கட்சி அரசியல் அல்ல. ஒரு இயல்பாக அண்ணாவும் திமுகவும் சேர்ந்தது மட்டும் அல்ல. இது வந்து இயல்பாக தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி என்பது குழந்தையின் கற்றல் தொடங்குற மொழி. இன்னொரு மொழி வந்து ஆங்கிலம். அந்த ஆங்கிலம் என்பது ஆங்கிலத்தின் மீது இருக்கிற காதல்னால ஆங்கிலத்தை விரும்பியெல்லாம் யாரும் படிக்கல, தேவையின் அடிப்படையில. இன்னைக்கு நீங்க மின்னஞ்சல் முகவரி தொடங்கணும்னா எந்த மொழி தேவைன்றதுதான். மின்னஞ்சல்ல நீங்க எந்த மொழியில தகவல் அனுப்பலாம், ஆனா மின்னஞ்சல் முகவரி எதுல இருக்கு? மின்னஞ்சல் கணக்கு திறக்கணும்னா எதுல நான் திறக்க முடியும் என்கின்ற அடிப்படையான தேவைகளுக்காக ஒருத்தர் வந்து ஆங்கிலம் பிடிக்கிறார். எனவே அந்த வகையில மாநிலத்தின் மொழி அல்லது தாய்மொழி 2வது மொழியாக வந்து ஆங்கில மொழி என்கின்ற வகையில இந்த இருமொழின்றது
உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான நடைமுறை. இன்றைக்கு இவர்கள் கேந்திர வித்யாலயா சுற்றறிக்கையும் அதோடு தொடர்ச்சியாக நீங்க சிபிஎஸ்இ சுற்றறிக்கையும் பார்த்தாதான் இது சூட்சமம் புரியும். மும்மொழி என்பது சமஸ்கிருத திணிப்பு, பண்பாட்டு திணிப்பு. அது இந்திய மொழிகள்ல எதை வேணாலும் படிச்சுக்கொன்ற ஏற்பாடுலாம் இல்ல. ஒரு கட்டம் வரைக்கும் ஹிந்தி தெரிந்தவர்களை எல்லாம் சமஸ்கிருதம் படிக்க வைக்கிறது. அந்த காலகட்டத்தில் இவர்களை ஹிந்தி தெரியாதவர்களை ஹிந்தி படிக்க வைக்கிறது. ஒரு கட்டத்தில் எல்லாரும் ஹிந்தி படிச்சுட்டாங்கன்னா அப்ப எல்லாரையும் சமஸ்கிருதம் பேச வைக்கிறது. அவங்க சென்சஸ தள்ளி போட்டதுல கூட ஒரு சூழ்ச்சி இருக்கு. இப்ப 2027க்குள்ள அவங்க என்ன துடிக்கிறாங்கன்னா சமஸ்கிருதம் பேச தெரிந்தவருடைய எண்ணிக்கை அதிகமாக சென்சஸ்ல குறிப்பிடணும்னு நினைக்கிறாங்க. சில ஆயிரம் பேர் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்புல சில ஆயிரம் பேர் மட்டுமே பேசக்கூடிய மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப எல்லா மாநிலத்திலும் சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க. இது இந்தியா முழுக்க பரவி இருக்கிற மொழி என்று கணக்கு காட்டுவதற்காக இப்பொழுது இவர்கள் சமஸ்கிருத மொழியை பயில வைப்பதற்கான ஒரு சூழ்ச்சிய பள்ளிகள்ல தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப நேரடியாக மாநில அரசு பள்ளிகள்ல அவங்க தொடங்க முடியல. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஎஸ்இ பள்ளிகள் வாயிலாக R1, R2, R3 இந்த அறிவிப்பு வந்த உடனே இதற்கான முதல் எதிர்ப்பு எங்க இருந்து வருதுன்னா, அதாவது மும்மொழி கொள்கைக்கு சட்டப்படியே போராட்டமாக எங்க இருந்து வெடிக்குதுன்னா உத்தரப்பிரதேசல இருந்து வெடிக்குது, பீகார்ல இருந்து வெடிக்குது. காரணம் என்னன்னா +1 +2ல ஒரு மொழி தான் அவங்க படிக்கிறாங்க, இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கிறாங்க, ஹிந்தி கூட படிக்கல. 5 மொழி தான், 500 மார்க் தான். அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா ஒரு பக்கத்துல நீட்ன்றீங்க, இன்னொரு பக்கத்துல காமன் யூனிவர்சிட்டி கியூட்ன்றீங்க. இப்படி இதுக்கெல்லாம் என் பிள்ளைங்க படிக்க வேண்டியது இருக்கு, நீ கூடுதலா இன்னும் 2 மொழி படின்றீங்க. அப்ப என் பிள்ளைக்கு எங்க இருந்து நேரம் என்கின்ற வகையில அந்த பிள்ளையினுடைய கேரியர் டெவலப்மெண்ட், அந்த குழந்தையினுடைய எதிர்கால கல்வியை பாதிக்கிற ஏற்பாடா இருக்கு. அந்த பிள்ளைக்கு எந்த மொழி வேணுமோ அந்த மொழியை அந்த பிள்ளை படிச்சுட்டு போறான். நீ யாரு திணிக்கிறேன்னு கேட்கிறான். யாரு? உத்தரப்பிரதேஷ்காரன் கேட்கிறான், பீகார்கார கேட்கிறான். அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன சூழல்னா, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பிரதமரை போய் சந்திக்கிறாரு. அப்போ ஒரு கடிதம் கொடுக்கிறாரு. பேர் அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஒன்றிய அரசு தன் நிறுவனங்களை, தன் கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் தொடங்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு லெட்டர். இன்றைக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டா, அதை தொடர்ந்து பள்ளிக்கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, தங்கு தடையில்லாமல் கேட்ட உடனே தடையின்மை சான்றை நாங்கள் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தருவோம்னு சொல்றாரு. அதுக்கு பேர் ஊழல் இல்லாமல் லஞ்சம் வாங்காம தரோங்கிறார். அதாவது ஊழல் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டாரா? மக்களை ஏமாற்றுவதற்கு பெயர் என்னன்னு எனக்கு தெரியல. மக்களை நம்ப வைத்து கழுத்தறுப்பதற்கு பெயர் என்ன, துரோகத்திற்கு பெயர் என்ன என்று எனக்கு தெரியல. நீ சிபிஎஸ்இ பள்ளிக்கு நீ அங்கீகாரம் கொடுத்தா நீ தடையின்மை சான்று அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவனே சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்துட்டான். பிப்ரவரி மாசம் 2025ல ஒன்றிய நீங்க கொடுத்தாலும் ஒண்ணுதான் கொடுக்காட்டினா ஒண்ணுதான் அளவுக்கு அவங்களுடைய பைலாஸ்ல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாச்சு. எனவே மாநில அரசினுடைய தடையின்மை சான்று இல்லாமலே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்கின்ற வரைக்கு மாநிலத்தை ஒரு பொருட்டாவே மதிக்காம ஒன்றிய அரசு 10 ஆண்டுகளாக செயல்படுவது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் பலதையும் அவங்க எடுத்துட்டாங்க. இப்பொழுது உச்சம் எங்க இருக்குதுன்னா, சிபிஎஸ்இ பள்ளிகள் அதிகமாக தமிழ்நாட்டில் அதிகமாக அதுவும் திரு விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கிற பள்ளி கல்வி அமைச்சர் தரக்கூடிய ஊக்கத்தின் அடிப்படையில் சிபிஎஸ்இ பள்ளிகளாக தமிழ்நாட்டில் இருக்கிற பாடத்திட்ட பள்ளிகள் எல்லாம் மாறுகின்ற போது, அப்ப சிபிஎஸ்இ சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த பள்ளிகள் செயல்படும் என்றால் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இந்த மும்மொழி என்பது கட்டாயமாக இருக்கும். அப்பொழுது சிபிஎஸ்இ பள்ளிகள்ல எல்லா பள்ளிகளுமே போதுமான எண்ணிக்கை இல்லை. இத்தனை மொழியாசிரியர் நான் எங்க இருந்து நியமிக்கிறது என்பதோ, அல்லது மொழியாசிரியர் நீங்களே ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதோ, வேற மொழி கேட்டீங்கன்னா ஆசிரியரை நீங்களே ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதோ, அல்லது அதுக்கு கூடுதலாக கட்டணம் வசூல் செய்வதோ, இதையெல்லாம் தாங்க முடியாத மக்கள் பள்ளி எந்த மொழியை கொடுக்குதோ அந்த மொழியை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. அப்போ இறுதியாக பள்ளி எந்த மொழியை கொடுக்கும்? பள்ளி இந்திய கொடுக்கும், சமஸ்கிருதத்தை கொடுக்கும். என்ன நியாயத்தை சொல்லுவது? நீ எங்க வேணாலும் போலாம்ல, கடவுள்கிட்ட கூட பேசலாம்ல, கடவுள்கிட்ட பேசுற மொழியை கத்துக்கிறதுல என்னையா கஷ்டம் இருக்கு அப்படின்னு கேட்டோம். கடவுள்கிட்ட நான் தான் பேசணும், கடவுள் எந்த மொழியில பேசுவாருன்னு தெரியாத இல்லைங்களா? அதை யாரோ இங்க கேள்வி கேட்க போவது அல்ல. ஆக மக்களை ஒரு குழப்ப நிலையில், ஒரு ஆதரவற்ற தமிழ்நாடு அரசு என்னை காப்பாற்றும், தமிழ்நாடு அரசு என் பிள்ளையினுடைய கல்வியை பாதுகாக்கும் என்கின்ற வகையிலெல்லாம் ஒரு நம்பிக்கையோடு இருந்த தமிழக மக்களுக்கு நமக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, மொத்தமா நான் சிபிஎஸ்இ தனியார் பள்ளியை தான் நான் நம்பணும் போது, அந்த பள்ளி எந்த தத்துவத்தின் கீழ் இயங்குகிறதோ,
அந்த பள்ளியினுடைய கோட்பாடு என்னவோ, அந்த பள்ளியினுடைய மத அணுகுமுறை எப்படி இருக்கோ அதை வைத்துத்தான் என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்கின்ற வகையில தமிழர்களை தள்ளிவிடுவது என்பது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. இது மும்மொழி திணிப்பு அல்ல. மும்மொழி என்ற பெயரில் சமஸ்கிருத திணிப்பு, சமஸ்கிருத பண்பாட்டு திணிப்பு, அதன் விளைவாக தமிழர் பண்பாட்டையும் தமிழர் இனத்திற்கு இருக்கக்கூடிய தனிப்பெருமையும் தமிழ் மொழி அழிப்புக்கு மட்டுமே. அதுபோல் இந்தியாவில் இருக்கிற பெரும்பகுதி மக்களை, நாகாலாந்து மக்கள் இன்னைக்கு கொதிச்சு போய் கிடக்குறாங்க, எங்க மொழியை அழிக்கிறதுக்காக இதை கொண்டு வரீங்கன்னு. ஆக வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிற பல மாநிலங்கள் இதை ஏற்க இயலாது என்று வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. எங்க மேல திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான குரலாகத்தான் தமிழ்நாட்டு குரல் இருந்தது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. ஆமா, மொழி உணர்வுங்கிறது அவங்க எல்லா மாநில மொழிகளுக்கும் சேர்த்துதான் குரல் கொடுத்தோம். எங்களுக்கு எப்படி தமிழ் கேட்கிறோமோ அப்படித்தான் தெலுங்கு, உருது, மலையாளம், காஷ்மீரி, தோஹா அல்லது காசி, கரோ உள்ளிட்ட, நாகா உள்ளிட்ட பல்வேறு மொழி மக்கள் பேசக்கூடிய மொழிகள், அந்த மொழிகளை காக்கின்ற போராட்டமாகத்தான் இந்த இருமொழி போராட்டம் இருந்தது. அதை நீர்த்து போகக்கூடிய வகையில இந்த சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அதிகமான தடையின்மை சான்று கொடுத்து ஊக்குவிக்கிறதும் இது ஒரு வகையில தமிழ் அழிப்புக்கு துணை போவதுதான். இதைத்தான் இப்ப ரொம்ப ஓப்பனா செய்ய போறாங்க. ஆமா. ஆனால் இப்ப விஜய் கவர்மெண்ட் வரும்போது திமுகவை விட நாங்க ப்ராகிரசிவா முற்போக்கா இருப்போம், குறிப்பா அந்த மாநில பட்டியல் விஷயத்திலலாம் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆளுநரே வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இதுதான் எங்க கட்சியினுடைய கொள்கையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த கான்செப்ட் எப்படி மாநில தன்மையிலிருந்து மைய அரசின் கட்டுப்பாட்டுல போறதுங்கிறது அடிப்படை கொள்கையே மாறுபடுது. நான் தெளிவா சொல்றேங்க, அரசமைப்பு சட்டத்தையே அவர்கள் புரிந்து கொள்ளல. ரொம்ப நான் சாதாரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் எல்லாம் தான் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு உதவினார்கள்ன்றாங்க. அது உண்மை என்று சொன்னால் தேர்தலே செல்லாதுன்றதுதான். சரியா? ஏன்னா ஒரு தேர்தலில் யார் வாக்களிக்கிறாரோ, வாக்களிக்கிறவர் எந்த கருத்துக்கு ஆட்பட்டு இருக்க கூடாது, தன் சுய சிந்தனையில் தானே தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஒரு குழந்தையினுடைய நிர்பந்தத்துல வாக்களித்தேன்னா அந்த வாக்குச்சீட்டு செல்லக்கூடாது. குழந்தைக்கு முடிவெடுக்கிற பக்குவம் இருக்கா? பக்குவம் இருந்தா அந்த குழந்தைன்னு நம்ம சொல்ல மாட்டோமே. குழந்தைன்னு எதுக்கா 18 வயதுக்கு உட்பட்டவர்களை குழந்தை எடுத்து சொல்றோம்? அந்த பக்குவம் இன்னும் வரல, முடிவெடுக்கிற பக்குவம் இல்ல. அப்ப குழந்தைகிட்ட என்ன விவாதம் நடத்தணும்? குழந்தைகிட்ட பாரு, அரசமைப்பு சட்டத்துல அடிப்படை உரிமைகள்னு ஒரு பிரிவு இருக்கு, அரசு செய்ய வேண்டிய அரசின் கடமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கு, அரசுக்கான வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கு. ஆக மக்களுக்கான உரிமை கடமைகள் இருப்பது போல அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அரசு செய்ய வேண்டிய கடமைகள். எனவே அதுல கல்வியை அடிப்படை உரிமையா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கல்வியை அடிப்படையா உரிமையா கொடுக்குறாங்களா? அப்ப கொடுத்தாங்கன்னா அது எந்த கட்சி கொடுக்குறேன்னு சொல்லுதோ அந்த கட்சி அதுதானே குழந்தைக்கான கட்சியா இருக்க முடியும். அப்படி இந்த கட்சி சொல்லியிருக்கா என்ற விவாதத்தை குழந்தையோட நடத்தி இருக்கணும். குழந்தையே சொல்லிட்டா கூட குழந்தைகிட்ட இருந்து என்ன நடத்திருக்கணும்? நமக்கு வரி கட்டுறோம், வரி கட்டுற நாம ஏன் ஃபீஸ் கட்டணும்? நான் வரி எதுக்கு கட்டுறேன்? வரி கட்டுறது என் பிள்ளைக்கான கல்வி கொடுக்கறதுக்கு தான். அதை செய்ய சொல்லி அரசமைப்பு சட்டம் செஞ்சிருக்கு. அப்ப வரி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, அரசினுடைய வருவாய் அதிகரிக்குதுன்னா அப்ப அரசின் முதல் செலவு எதுவா இருக்கணும்? உனக்காதானப்பா இருக்கணும். அப்ப உனக்கு எந்த தேர்தல் அறிக்கையில உனக்கான விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம் என்ற விவாதம் நடந்திருந்தால் அது மக்களாட்சியை வலுப்படுத்துறது. அது சொல்லாம லாலிபப் கேட்கிற மாதிரி, ஐஸ்கிரீம் கேட்கிற மாதிரி குழந்தை அடம் பிடிக்குது அதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு யாராவது சொன்னா தேர்தல் செல்லாது என்பதை தவிர, இந்த தேர்தல் ஆணையம் இதை கருத்தில் எடுத்துக்கணும்னு சொல்றதை தவிர இது நியாயமா எடுத்துக்க முடியாது. ஆனால் எதை இவர் சொல்றாரோ, அதாவது யார் தன்னை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரோ அந்த குழந்தைகளுடைய நலனில், கல்வியில், அவர்களுடைய உளவியலில் அந்த குழந்தைகள் எதற்காக வர்றாங்க? நான் குழந்தைகளை பார்த்து கேட்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு எதுங்க குழந்தைங்க வர்றாங்க? நான் பலரையும் நேருக்கு நேரா கேட்டதால அதை உங்ககிட்டயே நான் கேட்கிறேன். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர விளையாடுறதுக்கு வர்றாங்க. இன்னைக்கு சீனாலேயோ ஜப்பான்லயோ உங்களுக்கு குழந்தைங்க ஒலிம்பிக்ல இருக்கிற ஒவ்வொரு ட்ராக் இவெண்ட்ஸ்லயும், ஒவ்வொரு டீம் இவெண்ட்ஸ்லயும் அந்த குழந்தைங்க பங்கு, குழு போட்டியாக இருந்தாலும் சரி, தனி போட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா போட்டிகள்லயும் ஒருத்தர் இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்க 5 வயதுல இருந்து 10 வயதிற்குள் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான விளையாட்டு ஆர்வம் இருக்குன்னு. அப்ப நீங்க உண்மையிலே குழந்தை மீது அக்கறை செலுத்துறார்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற அனைத்து பள்ளிகளையும் முறைப்படி பயிற்சி பெற்ற உடற்பயிற்சி ஆசிரியரை நியமிப்பேன்னு சொல்லணும். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு நீங்க பேசுறீங்க அப்படின்னா அது அடிப்படை தேவை கணினி அறிவு. 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு இருக்கிற அத்துணை பள்ளிகளும் கணினி ஆசிரியர் நியமிப்பேன் அப்படின்னு சொல்லணும். மொழி கூடங்கள் உருவாக்கப்படும். தமிழுக்கு ஒரு லாங்குவேஜ் லேப், இங்கிலீஷ்க்கு ஒரு லாங்குவேஜ் லேப், மொழி ஆய்வு கூடங்கள் உருவாக்கப்படும். மொழியை வலுவாக கற்றுக்கொள்வார்கள்.
இப்படியெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா குழந்தைகள் மீது அக்கறை எடுத்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதற்கு எந்த முயற்சி எடுக்காம ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, 4ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறந்த பிறகு இன்னைக்கு ஜூன் முடிய போகுது. இது வரைக்கும் எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்கள், எத்தனை ஆண்டுகளாக அங்க வந்து தற்காலிக ஊழியர்களாக ஆசிரியர் இருக்காங்க, அவங்க நிரந்தர பணி செய்ய சொல்றாங்களே, செய்யலையே. அப்போ இதையெல்லாம் செய்யலன்னா நாம தானே ஊழலுக்கு வித்திடுகிறோம். தனியார் பள்ளியை நோக்கி ஒரு பெற்றோரை நகர்த்துறேன்னு சொன்னா ஊழலுக்கு வித்திடுகிற, ஊழலை ஊக்குவிக்கிறேன்னு அர்த்தம். ஏன் ஊழலை ஊக்குவிக்கிற அப்படின்னு சொல்றேன்னா, 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் கட்டி எப்படிங்க படிக்க வைப்பீங்க? எல்கேஜிக்கு 50,000 ரூபாய் கட்டி எப்படிங்க படிக்க வைப்பீங்க? அப்ப அந்த 50,000 ரூபாய் வருமானம் யார்கிட்டங்க இருக்கு? அப்போ தவறு செய்வதற்கு யார் தூண்டுவது? அரசு பள்ளி இருக்கு, அரசு பள்ளியில் அனைத்து வசதியும் இருக்கு, அரசை நான் நடத்துறேன், எனவே என் பள்ளியை விட சிறந்த பள்ளி எதுவும் இருக்க முடியாது என்று சொல்லுறதுதானே ஊழலை எதிர்த்த போராட்டமா இருக்க முடியும். அரசு அந்த பிரச்சாரத்தை தானே முதன்மையா பண்ணணும், அதுதான் செய்யணும். நீங்க அதற்கு மாற்றாக அரசு பள்ளி அழித்து விட்டு அதை அழிக்க விட்டுட்டு நீங்க சிபிஎஸ்இ பள்ளியை ஊக்குவிக்கிறீங்கன்னா கர்ம வீரர் காமராஜருக்கு துரோகம் செய்றீங்க. முதலமைச்சரான கர்ம வீரர் காமராஜர் வீதியில் இறங்கி மக்களிடம் கையேந்தினார். காமராஜர் கையேந்தியதனுடைய விளைவுதான் இன்னைக்கு பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாமே அரசு உதவி பெறும் கல்லூரிகள். நீங்க திராவிட இயக்கத்தை சார்ந்த திமுக, அண்ணா திமுக எதுவாக இருந்தாலும் மாறி மாறி அவர்கள் கல்வி தளத்தை பொறுத்த வரைக்கும் அதை வளர்ப்பதிலே ஒற்றுமையாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து மதிய உணவு கொண்டு வந்தார் காமராஜர்னா அதை சத்துணவுன்னா, இன்னொருத்தர் வந்து சத்துணவுல முட்டையோடு சத்துணவுன்னாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து வெவ்வேறு சத்து பொருட்களோடு சேர்த்த சத்துணவு. இப்படி கல்வியில் மட்டும் ஆட்சிகள் பல விஷயங்களை முரண்பட்டு இருந்தால் கூட போட்டி போட்டு கல்வியில வந்து, ஆனால் அதை பற்றி ஒரு மாத காலமாக தற்காலிக ஆசிரியர்கள் பணி நியமனத்தை பற்றி பேசாமல், எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது என்பதை பற்றி விவாதமே நடத்தாமல், தனியார் பள்ளியை கூப்பிட்டு மகிழ்ச்சி அடைய வைத்து அவர்கள் பாராட்டை பெற்று அவர்களை நீங்களும் பாராட்டி கொண்டிருக்கிறீங்கன்னா அதை விட ஊழல் ஆட்சியை தமிழ்நாடு பார்த்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதைத்தான் நான் பெரும் ஊழல் என்று சொல்கிறேன். இந்த ஒரு மாத காலமாக ஊழலுக்கு வித்திடக்கூடிய ஆட்சியாகத்தான் இதை பார்க்கிறேனே தவிர ஊழலுக்கு எதிரான ஆட்சியாக நான் பார்க்க முடியல. கண்டிப்பா ரொம்ப நுட்பமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஒரு ஒற்றை அறிக்கை வட இந்தியாவில் எந்த அளவுக்கு ஒரு கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, இங்க குழந்தைகளுக்காக குழந்தைகளால் ஆட்சி அமைந்திருக்கு என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் அவர்கள் உண்மையில் குழந்தைகளுக்கான நலனில் என்ன செய்யணும், இதை எப்படி எதிர்த்து போராடணும், இதை தடுத்திருக்கணும். மும்மொழி கொள்கை எங்கள் கொள்கை உடன்பயனா, அவங்க கொள்கையும் இருமொழி கொள்கை தான், அப்படிதான் சொல்றாங்க. அவங்க சொல்றது இருமொழி கொள்கை தான். அப்போ உங்க கொள்கைக்கு, உங்க கட்சி கொள்கைக்கு எதிராக ஒன்று நடக்குது, அப்ப தமிழ்நாடு அரசுக்கும் எதிராக நடக்குதுங்கிறப்ப நீங்க அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத ரொம்ப விரிவான பார்வைகள்ல அரசியல் காரணங்களோட உளவியல் காரணம் எல்லாம் இணைத்து மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.